السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال الله تعالى في القرآن المجيد: الرحمن على العرش استوى. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாம் அல்லாஹ் எங்கிருக்கிறான், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்க இருக்கோம். ஒரு முஸ்லீம் தன்னை முஸ்லீம் சொல்கிறான்னு சொன்னால், அந்த முஸ்லீம் எப்படி அல்லாஹ்வை வணங்குறானோ, அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான், அவனை தவிர ஒரு யார் இறைவன் இல்லை, வேற ரப்பு இல்லை, வணங்கப்படக்கூடிய வேறு யாரும் இல்லை என்று ஒரு மனிதன் எப்போது நம்புகிறானோ, அந்த மனிதன் யாரை வணங்குறானோ அந்த அல்லாஹ்வை பற்றி நன்றாகவே அறிந்து வைத்திருக்கணும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்னா யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எங்கே இருக்கிறான், அவனை பற்றி இஸ்லாம் என்ன நம்ப சொல்கிறது அப்படின்றத அவன் கட்டாயமாக என்ன செய்திருக்கணும், அறிந்து வைத்திருக்கணும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குறான், ஆனால் அல்லாஹ்வை பற்றி அடிப்படையாக அறிய வேண்டிய அறிவான அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும், அல்லாஹ் தன்னை பற்றி குர்ஆனில் என்ன சொல்கிறான், அவனுடைய பண்புகள் என்ன என்பதை ஒரு மனிதன் அறியாமல் இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் என்ன வழி தவறிடுவான். சில நேரங்களில் இந்த அறியாமல் என்ன செய்யும், அவனை குஃபுரில் கொண்டு போயிடும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், தூண்லையும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்ற மாதிரி ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கிறான்னு சொன்னால் அவன் முஸ்லீமே கிடையாது, முதல்ல அவன் காஃபிர் ஆகிடுவான். இந்த மாதிரி நம்பிக்கையில் ஒருத்தன் இருந்தான்னு சொன்னால் அது குஃப்ரான கொள்கை. அந்த கொள்கை என்ன செய்யும், அவன் இதே நிலையில் மரணிச்சான்னு சொன்னால் அவனை நிரந்தர நரகவாசியாக ஆக்கிடும். அப்போ எப்படி அல்லாஹ்வை வணங்குவது மிக முக்கியமோ, அது மாதிரி அல்லாஹ் ஒருவனை பற்றி அவன் எங்கே இருக்கிறான் என்பது அறிவதும் என்ன மிக மிக அவசியம் வாய்ந்தது. ஏன்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம், ஒரு முஸ்லீமாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி என்ன செய்யணும், அடிப்படையான சில அறிவுகளை அவன் பெற்றிருக்கணும். அதில் ஒன்று பாருங்கள், நபிகள் நாயகம் சாசனத்தில் ஒரு அடிமை பெண் கொண்டு வரப்படுறாங்க. கொண்டு வரப்படும் போது நபிகள் நாயகம் சாசம் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாங்க, ஐன் அல்லான்னு சொல்லி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த அடிமை பெண் சொல்லுது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் ஃபிஸ்ஸமா, அவன் வானத்திலே இருக்கிறான், உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த அடிமை பெண் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சாசம் அடுத்து கேட்குறாங்க, நான் யார் என்று சொல்லி. அப்போ அந்த அடிமை பெண் சொல்லுது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்று சொல்லுது. உடனே நபிகள் நாயகம் சாசம் அந்த அடிமை பெண் என்ன செய்கிறாங்க, அந்த அடிமை பெண்ணுக்கு யார் எஜமானாக இருக்கிறாரோ அவரிடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பெண்ணை விடுதலை பண்ணுங்க, ஏன்னு சொன்னால் இவங்க இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பெண்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி. அப்போ இந்த கேள்வியே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் கேட்பதன் மூலமாக நமக்கு தெரிய வருது, ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த கேள்விக்கான பதில் என்ன செய்திருக்கணும், அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த கேள்வி கேட்கப்படவும் வேண்டும், இந்த கேள்விக்கான பதிலை அறிந்திருக்கவும் வேண்டும். என்ன அல்லாஹ்வுடைய தூதரை கேட்குறாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை அறிவது என்ன மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்றத நாம் தெரியும். சரி,
இப்போ அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படின்றத பற்றி பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 7 இடங்கள்ல சொல்றான் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்கான பதில. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரா தாஹான்னு சொல்லக்கூடிய 20வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் தக்கவாறு உயர்ந்திருப்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தில் சொல்றான். இப்போ அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், மேலே இருக்கிறான், மேலே உயர்ந்திருக்கிறான். இதுதான் என்ன, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு சொன்னால் அந்த கேள்விக்கான பதில். அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று நம்ம என்ன செய்யணும், பதில் அளிக்கணும். இதுதான் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்பதற்கான பதில். ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க அவங்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கப்பட்டதுன்னா அவங்களுடைய பதில் என்னவா இருக்கணும், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அவனுடைய கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் தக்கவாறு உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், பதிலை சொல்லணும். நடந்துங்களா? ஏன்னு சொன்னால் அல்லாஹ்வை பற்றி இப்படித்தான் நபிகள் நாயகம் சாஸ்திரம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி நம்ம இப்படி தான் என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ் தஆலா தனக்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் தன்னை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டும். அதுக்கு பாருங்க, நாம் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் அல்லாஹ்வை பற்றி வரக்கூடிய பெயர்கள் மற்றும் பண்புகள், அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய தனித்தன்மைகள் பற்றி நம்ம பார்த்தோம்னா 3 முக்கியமான விதிகளை நம்ம என்ன செய்யப்படுது, நமக்கு தெரியப்படுத்தப்படுது. அல்லாஹ்வை நம்ம அவனுடைய பண்புகளை நம்ம எப்படி நம்பணும், அதன் மீது எப்படி நம்ம விசுவாசம் கொண்டு வரணும்ன்றதை பற்றி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளுக்குமே எல்லா தன்மைகளுக்குமே அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களுக்குமே இந்த 3 விதியை சொல்லப்படும். இந்த 3 உசூல்னு சொல்லுவாங்க அரபியில். உசூல்னு சொன்னால் விதி. இந்த விதியை ஒரு மனிதன் இந்த 3 விதியை ஒரு மனிதன் அறிந்து கொண்டான்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் என்ன செய்யலாம், சரியாக விளங்கி கொள்ள முடியும். இந்த 3 விதிகளை ஒரு மனிதன் அறிந்தான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகள் அல்லாஹ்வுடைய பண்புகளை இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவன் விளங்கிக்கலாம். அவனுடைய விளக்கம் அவனுடைய புரிதல் சரியானதாக இருக்கும், அவன் வழி தவற மாட்டான். இந்த 3 விதிகளை ஒரு மனிதன் அறியாமல் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி ஒரு மனிதன் அறிய முற்படுறான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், தவறு செய்வான். அப்போ அந்த 3 முக்கியமான விதி என்னன்றதை பற்றி பார்த்தீங்கன்னா, அதில் முதல் விதி என்ன, அல்லாஹ்வுடைய அனைத்து பண்புகளையும் அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த பண்புகளை, அந்த சிஃபத்துகளை, அவனுடைய இலக்கணங்களை, அவனுடைய தனித்தன்மைகளை நம்ம எப்படி நம்ப வேண்டும்னு சொன்னால், முதல் விதி அல்லாஹ்வுடைய அனைத்து பண்புகளையும் படைப்பினங்களுடைய பண்புகளோடு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடாமல் அதிலிருந்து விலகி என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம நம்பணும். அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம எப்போ நம்ப வேண்டும் என்று சொன்னால், படைப்பினங்களுடைய பண்பு, படைப்பினம்னா என்ன, மனுஷர் இருக்கிறோம், மற்ற படைப்பினங்கள் இருக்கிறது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எத்தனையோ விலங்கமான விலங்கினங்கள் இருக்கிறது, கால்நடைகள் இருக்கிறது. இந்த எல்லா படைப்பினங்களுடைய பண்புகளிலிருந்து விலகி என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம என்ன செய்யணும், தனித்தவனாக அனைத்து படைப்பினங்களுடைய பண்பை விட்டு அல்லாஹ்வுடைய பண்பை என்ன செய்யணும், விலக்கி அவனை பரிசுத்தமானவனாக நம்ம நம்பணும். இப்போ என்ன விளங்குன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பண்பை நம்ம என்ன செய்யக்கூடாது, படைப்பினங்களுடைய பண்போடு ஒப்பிடாமல் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை படைப்பினங்களுடைய சிஃபாத்தோடு கம்பேர் பண்ணாமல் என்ன செய்யணும், நம்ம நம்ப வேண்டும். விளங்குதுங்களா? அதில் பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா ஷூரா 42வது அத்தியாயத்தில் 11வது வசனம். அத்தியாயத்தில் 11வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே இல்லை, அவனை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். நல்லா கவனமாக பாருங்க, அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன சொல்கிறான், அவனை போன்று
எதுவுமே இல்லை. அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று சொல்றான். இப்ப இந்த ஆயத்தை நீங்க நல்ல விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்போடு ஒப்பிடக்கூடாது என்பதை நீங்க என்ன செய்துக்கிறீங்க, சரியா விளங்கி கொள்வீங்க. அது எப்படி? அல்லாஹ் பாருங்க, அஸ்-சமீஉல் பஸீர்ன்றான். அஸ்-சமீஉல் பஸீர்னா என்ன? அவன் கேட்பவன் பார்ப்பவன். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த பண்பை சொல்றான். எந்த பண்பை? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான்னு சொல்லி சொல்றான். நாமளும் என்ன செய்யறோம்? மனிதர்கள் படைப்பினங்கள் நாமளும் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். நாமளும் என்ன செய்யறோம்? கேட்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல அவனும் கேட்பதாக சொல்றான், அவனும் பார்ப்பதாக சொல்றான். விளங்குதுங்களா? அப்ப இந்த இடத்துல தான் நம்ம நல்லா விளங்கிக்கணும். அல்லாஹ்வும் கேட்கிறான், அல்லாஹ்வும் பார்க்கிறான். மனிதர்கள் என்ன செய்யறாங்க? கேட்கிறார்கள், மனிதர்களும் பார்க்கிறார்கள். அப்ப ரெண்டுமே ஒன்னாயிடுமா? ஆக ஏன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த கேட்பது பார்ப்பது இந்த ரெண்டு பண்பும் அல்லாஹ் தனக்கு இருப்பதாக சொல்றான். சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்? லைஸ கமிஸ்லின்னு சொன்னான். லைஸ கமிஸ்லி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை. அப்ப நல்லா பாருங்க, அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன். அப்படின்னா என்ன விளங்குது? அல்லாஹ் கேட்கிறான், அவனை மாதிரி யாருமே கேட்க முடியாது. அல்லாஹ் பார்க்கிறான், அவனை போன்று யாருமே பார்க்க முடியாது. இப்ப நம்மளுடைய கேட்கக்கூடிய திறனுக்கு என்ன ஒரு எல்லை இருக்கிறது. நம்ம 2 பேர் பேசினா என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் பேசினா கேட்கலாம், 2 பேர் பேசினா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கேட்க முடியும். 10 பேர் பேசினா நமக்கு எதாவது கேட்குமா? கேட்காது. நம்முடைய பார்வை அதுக்கு என்ன ஒரு எல்லை இருக்கு. ஆனா அல்லாஹ் கேட்கிறவன், அல்லாஹ் பார்க்கிறவன், அவனுடைய பார்வைக்கு எல்லையும் கிடையாது. நம்ம என்ன செய்ய முடியாது? அதை ஒரு வரையறுத்தும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கேட்பான். நம்ம இங்கிருந்து பேசுறதையும் கேட்பான், யாரோ எந்த கோடியிலிருந்து பேசுறதையும் அல்லாஹ் என்ன செய்வான்? கேட்பான். எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்துட்டு இருக்கான்? பார்த்து கொண்டு இருக்கான். விளங்குதா? அப்ப நல்ல விளங்கணும், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான். ஆனா அல்லாஹ்வை போன்று யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ் போன்று யாரும் கேட்க முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று சொல்கிறான். அதே மாதிரி பாருங்க, இந்த விதிக்கு இன்னொரு ஆதாரமாக குர்ஆன்ல சூரா நஹல் 16வது அத்தியாயத்துல 74வது வசனத்திலையும் ஆதாரமாக சொல்லலாம். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு நீங்க என்ன செய்யாதீங்க? உதாரணங்களை கூறாதீர்கள்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதாரணம் கூறாதீர்கள். இமாம் தப்ரி சொல்றாங்க, இங்க அல்லாஹ் சொல்கிறானே ஃபலா தத்ரிபூ, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஃபலா துமத்திலு இல்லா, நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதீங்க? உதாரணத்தை கூறாதீங்க. வலா துஷப்பிஹு லஹுல் அஷ்பா, அதே மாதிரி அவனை போன்று மற்றது இருக்குது நீங்க என்ன செய்யாதீங்க? சொல்லாதீங்க. ஏன்? இன்னஹு லா மித்ல லஹு வலா ஷிப், அவனுக்கு எந்த ஒரு உதாரணமும் கிடையாது, அவனுக்கு ஒப்பானது எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ்விற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உதாரணங்களை கூறக்கூடாது. உதாரணம் கூறுவதுன்னா எப்படி? அல்லாஹ் வந்து இந்த மாதிரி கேட்பான், அல்லாஹ் இந்த மாதிரி பார்ப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் என்ன உதாரணம் கூறுறது. அப்ப நம்ம அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்பணும்? அவனை நம்பக்கூடிய விஷயத்துல, அவனுடைய பண்புகள் தொடர்பான விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்ப அல்லாஹ்வுக்கு வந்து குர்ஆன்ல சொல்றான், பல் யதாஹு மப்சூதத்தான், 5வது அத்தியாயத்துல 64வது வசனத்துல சொல்றான், அவனது 2 கரங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? விரிக்கப்பட்டே இருக்கிறதுன்னு. இப்ப நமக்கும் கை இருக்கிறது, அல்லாஹ் சொல்றான் அவனுக்கும் 2 கைகள் இருக்கிறது அப்படின்னு. கையின்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? உதாரணம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கையை பொறுத்த வரைக்கும் கையின்னு சொன்னா சக்தி, ஆற்றல், வல்லமன் என்ன செய்யக்கூடாது? மாற்று பொருளும் தரக்கூடாது. அப்ப அல்லாஹ்வை பற்றி நாம என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு உதாரணமும் நாம நம்ம தரப்பது இந்த சுய விளக்கத்தையும் கொடுக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்போடு ஒப்பிடாமல் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்பணும். அவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு அவனுக்கு மட்டும்தான். இப்போ நாமளும் மன்னிக்கிறோம், அல்லாஹ்வும் என்ன மன்னிக்கிறவன். அவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன? மனிதனுடைய பண்பு மாதிரி இல்லை. விளங்குதா? அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வும் அருள் செய்கிறான்.
அல்லாஹும் மன்னிக்கிறான். அல்லாஹும் என்ன செய்யறான்? கோபப்படுகிறான். இப்போ மனிதர்களாகி நாமளும் என்ன செய்வோம்? கோபப்படுவோம், நாமளும் மன்னிப்போம். ஆனால் நம்மளுடைய மன்னிப்பு என்பது, நம்மளுடைய கோபம் என்பது என்ன? இது படைப்பினங்களுக்கு உட்பட்டது. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய பண்போடு ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்பு வேற, மனிதருடைய பண்பு, படைப்பினங்களுடைய பண்பு வேற அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். இது என்ன? அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய விதியில முதல் விதி. அடுத்து ரெண்டாவது இது பாருங்க. அதே மாதிரி நம்ம இதுக்கு ஆதாரமா, முதல் விதிக்கு ஆதாரமா சொல்ற இஹ்லாஸை கூட சொல்லலாம். அதுல வருது பாத்தீங்களா, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. ஒரு பொருள் இன்னொன்னுக்கு நிகராக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த பொருள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். அல்லாஹ்வுக்கு நிகர் யாருமே இல்லைன்ன போது நம்ம எப்படி அல்லாஹ்வை போய் மற்றதோட ஒப்பிட முடியும்? அதனால தான் சொல்றோம், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகள், அவனுடைய சிஃபத்துகள் அது அவனுக்கு மட்டுமே உள்ளது. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? வேற எந்த ஒரு படைப்பினங்களுடைய பண்போடு ஒப்பிடக்கூடாது. இது விளங்குனீங்களா? இது முதல் விதி. அடுத்து அல்லாஹ்வுடைய பண்புகளை அறிந்து கொள்வதற்கான விதிகள்ல இரண்டாவது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தனக்கு என்ன பண்புகள் இருப்பதாக, என்ன பெயர்கள் இருப்பதாக சொல்லியிருக்கிறானோ அதை நம்ம அப்படியே நம்பணும். அதில் எதையும் நம்ம கூட்டவும் கூடாது, எதையும் நாம் குறைக்கவும் கூடாது, அதில் எதையும் நம்ம சுய விளக்கம் அளிக்கவும் கூடாது, எதற்கு மாற்று பொருள் தரவும் கூடாது, இப்படித்தான் இருக்குன்னு சொல்லவும் கூடாது. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்புகளை அல்லாஹ் தனது திருமறையான குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னாவின் மூலமாகவும் என்னென்ன பெயர்கள் பண்புகள் இருப்பதாக தனக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறானோ அதில் எதையும் நம்ம கூட்டவும் கூடாது, எதையும் நம்ம குறைக்கவும் கூடாது. அவன் சொன்ன அந்த விஷயத்தில் எந்த ஒன்றுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்று பொருள் தரவும் கூடாது, சுய விளக்கம் அடிக்கவும் கூடாது, இப்படித்தான் இருக்குன்னு சொல்லவும் கூடாது, உதாரணமும் கொடுக்கக்கூடாது, ஒப்பிடவும் கூடாது. விளங்குதுங்களா? இது அனைத்தையும் விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே நேரடி பொருளை எடுத்துக்கணும். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். உதாரணத்திற்கு நம்ம ஆயத்துல் குர்சி எடுத்துக்கலாம். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம். அல் ஹய்யுல் கய்யூம் இது என்ன? அல்லாஹ்வுடைய பெயர் மற்றும் பண்பு. அல் ஹய்யூ அவன் நித்திய ஜீவன், அல் கய்யூம் என்றுமே நிலைத்திருப்பவன். அப்போ அவனுக்கு மரணம் என்பதே கிடையாது. விளங்குதா? அல்லாஹ்வுடைய பண்பை என்ன செய்யணும்? இதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். அல் மலிகுல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பிர். நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா 99 அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு 99 இல்லை, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பெயர்கள் இருக்குது அல்லாஹ் தான் அறிவான். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்களில் 99 பெயர்கள் ஒரு மனிதன் அதனுடைய பொருளை விளங்கி அறிந்து அதன் மீது விசுவாசம் கொண்டவனாக மரணித்தான்னு சொன்னால் அவன் சொர்க்கத்துக்கு செல்வன். விளங்குதா? அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்ம எப்படி நம்ம ரெண்டாவது விதி, எந்த ஒரு பெயர்கள் அல்லாஹ் சொல்லப்பட்ட அந்த பெயர்களை அதை நம்ம அப்படியே நேரடி பொருளை எடுக்கணும், எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்கக்கூடாது. அல்லாஹும் அவன் ரசூலும் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே நேரடி பொருளை எடுக்கணும். அது நம்ம என்ன செய்யக்கூடாது? மாற்று பொருள் தரக்கூடாது, சுயவிளக்கம் அளிக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஒப்பிடக்கூடாது, உதாரணமும் கூறக்கூடாது. விளங்குதுங்களா? நேரடி பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரெண்டாவது விதி. அடுத்து மூணாவது விதி என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய பண்புகளை இப்படித்தான் இருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மூன்றாவது பண்பு, அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதற்கு இதுதான் என்ன செய்யுது, இப்படித்தான் இருக்கும்னு சொல்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த நிலையை நம்ம இப்படித்தான் இருக்கும் நம்ம சொல்ல கூடாது. அதை பற்றி நம்ம சிந்திக்கவும் முடியாது என்று நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். அல்லாஹ்வுடைய பண்புகளை இப்படித்தான் இருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்ல
கூடாது. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா தாஹா 20வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல சொல்றான். يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون به علما. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், அவர்களுக்கு முன்னுள்ளதையும் அவர்களுக்கு பின்னுள்ளதையும் அவன் நன்கறிவான். அவர்கள் அவனை தங்கள் கல்வியால் தீர அறிந்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், மக்களுக்கு முன்னுள்ளதையும் பின்னுள்ளதையும் அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாத்தையும் அறிவான். ஆனா எந்த ஒரு மனிதனுடைய அறிவால் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு கையினா கை, அது நேரடி பொருள். அந்த கை இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அது நமக்கு தெரியாது, அது நம்ம போகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், அது நமக்கு தெரிகிறது. எப்படி உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் நம்ம நம்புறோம். ஒரு மனிதன் கேட்கறான், எப்படி அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு சொல்லி. இமாம் மாலிக் ரஹிமல்லா கிட்ட ஒரு மனிதர் வராரு, கேட்கிறாரு, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதாக சொல்றான். அல் இஸ்திவா, அல் இஸ்திவா என்ன சொல்லுவான், ரஹ்மான் அல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அல் இஸ்திவானா என்ன அர்த்தம், உயர்ந்திருக்கிறான். மல் இஸ்திவான்னு கேட்கிறார், இஸ்திவானா என்ன, அது எப்படி விளங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இமாம் மாலிக் ரஹிமல்லா சொல்றாங்க, அல் இஸ்திவாவு மஅலூமுன், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது என்ன, அதனுடைய பொருள் அறியப்பட்டது. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், அது பொருள் நமக்கு விளங்குது, உயர்ந்திருக்கிறான்னு சொல்லி. வல் கைஃப் மஜ்ஹூலுன், எப்படி உயர்ந்திருக்கிறான் அந்த பொருள் நமக்கு அறியப்படணும். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் அது நமக்கு தெரியும், எப்படி உயர்ந்திருக்கிறான் அது நமக்கு தெரியாது. வல் ஈமான் பிஹி வாஜிப், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை சொல்றதுனால அதை நம்ம நம்புவது என்ன, வாஜிப், கடமை, அது நம்ம மீது. வஸ்ஸுவாலு அன்ஹு பிதா, அது பற்றி கேள்வியை கேட்பது என்ன, எப்படி உயர்ந்திருக்கிறான், இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா, இந்த மாதிரி கேள்வியை கேட்பது என்ன, பிதாத்தாம். பிதாத்துனா என்ன நல்லா விளக்கணும். சில பேர் பிதாத்துல என்ன பண்ணாங்க, வரதட்சணை வாங்குற போய் திருமணத்துக்கு போய் சாப்பிட்றது பிதாத்து, மீலாது விழா கொண்டாடினா அது பிதாத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. பிதாத்து கொள்கை அல்லாத விஷயங்கள்ல மட்டும் கிடையாது, கொள்கையிலையும் பிதாத்து இருக்குது. அக்கீதால ஒரு மனிதன் அல்லாஹ்வை பத்தி நம்பக்கூடிய விஷயத்துல தவறான நம்பிக்கையில இருக்கிறான், விதி தொடர்பான நம்பிக்கையில தவறான நம்பிக்கையில இருக்கிறான், இதுவும் என்ன, கொள்கை ரீதியான பிதாத்து. ஜஹ்மியாக்கள் சில பேர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளை விளங்க வேண்டிய விஷயத்துல தவறு செய்தவங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளை நிராகரித்துட்டவங்க, அவங்கள ஜஹ்மியான்னு சொல்லுவாங்க, விளங்குதுங்களா. அஷாயிரான்னு சொல்லுவாங்க, மாத்துருதியான்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்துல வழிகட்ட பிரிவினர். இவங்களை பத்தி பேசும்போது இவங்கெல்லாம் கொள்கையில பிதாத்து செய்தாங்கன்னு சொல்லுவாங்க. பிதாத் என்பது கொள்கை, அக்கீதாவும் இருக்குது, விளங்குதா, நடைமுறையில இருக்கிறது, இபாதத்திலையும் இருக்கிறது, அக்கீதாலையும் இருக்குது, அதை நம்ம நம்பணும், விளங்குதா. சரி, அப்போ அல்லாஹ்வை பற்றி நாம அல்லாஹ்வுடைய பண்புகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ற மாதிரிலாம் நம்ம பேசுறது என்ன, பிதாத், கொள்கை ரீதியான பிதாத். அது நம்ம சில நேரங்கள் என்ன செய்யும், குஃபுர்ல கூட கொண்டு போய் தள்ளிடும். அதனால இந்த விஷயத்தை நம்ம கவனமா இருக்கணும். சரி, அப்ப அல்லாஹ்வை பற்றி எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானோ அதோடு நிறுத்திக்கணும், விளங்குதா. அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம சுய சிந்தனை என்ன செய்யக்கூடாதுல ஓட விடக்கூடாது, புரியுதுங்களா. பாருங்க, அல்லாஹ் தஆலாவை எந்த ஒரு மனிதனால முழுமையா சூழ முடியாது அப்படின்றதுக்கு நம்ம இதையும் ஆதாரமா சொல்றோம். என்ன, குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 103வது வசனம், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லதீஃபுல் கபீர், பார்வைகள் அவனை அடையாது, அவனோ பார்வைகளை அடைகிறான், அவனே நுட்பமானவன், நன்கு உணர்பவன். அல்லாஹ் சொல்றான் பார்வைகள் அவனை அடையாது, அவனே பார்வைகளை அடைகிறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வை எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, பார்வையால முழுமையாக அடைய முடியாது, கவர் பண்ண முடியாது. இந்த வசனத்தை ஆதாரமா வச்சுதான் நம்ம பார்க்கிறோம்
முன் சென்ற அறிஞர்கள் நல்லோர்கள் நூலில் எழுதுறாங்க என்னன்னு சொல்லி, அக்கீதா தொடர்பான புத்தகங்கள்ல கிதாபுகள்ல, நாளைக்கு சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? பௌர்ணமி நிலவு இருக்கு தெரியுமா? இந்த 14வது நாள் நம்ம பார்க்குறோமே பௌர்ணமி, அந்த நிலா வந்து முழுமையா இருக்கும் பார்த்தீங்களா? அதை மாதிரி ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்ப்பதிலே எந்த ஒரு சிரமமும் யாருக்கு இருக்காது, தள்ளுமுள்ளு ஏற்படாது. எல்லாம் பார்க்கலாம், எல்லா சொர்க்கவாசியும் அல்லாஹ்வை பார்க்கலாம். ஆனா எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு படைப்பினத்தாலும் அல்லாஹ்வை என்ன பண்ண முடியாது, பார்க்கும்போது முழுமையா கவர் பண்ண முடியாது. அல்லாஹ்வை நம்ம பார்க்குவோம், ஆனா அல்லாஹ்வை முழுமையா நம்மால கவர் பண்ண முடியாது. அதைத்தான் அல்லாஹ் இங்க சொல்றான், பார்வைகள் அவன் என்ன செய்யாது, முழுமையா கவர் பண்ண முடியாதுன்றான், அடைய முடியாதுன்றான். விளங்குதா? ஆக நாளைக்கு சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொர்க்கத்துல பார்த்தாலும் முழுமையா அவனை நம்மால கவர் பண்ண முடியாது. கவர்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்த்துடுறோம், ஒரு இதுல எல்லாமே வந்து கவர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ்வை பார்க்க முடியும், ஆனா கவர் பண்ண முடியாது. அதையும் நம்ம என்ன செய்யறோம், இது ரெண்டு பார்க்கணும் இந்த வசனத்துல. அப்ப அல்லாஹ்வை பற்றி நம்ம சொர்க்கத்திலே பார்த்தாவும் நம்மளால என்ன செய்ய முடியாது, முழுமையா அவனை பற்றி நம்மளுடைய பார்வையில் அவனை அடைய முடியாதுன்ன போது, அல்லாஹ்வை பற்றி அவன் சொன்ன பண்புகளை எவ்வளவு தெரியுமோ அதோடு நம்ம நிறுத்திக்கணும். அதுல இப்படி இருக்கும் அப்படி இருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்ல கூடாது அப்படின்றத நம்ம என்ன செய்யறது மூலமாக அறியறோம். ஆக அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் இந்த 3 விதிக்குட்பட்டு நம்ம நம்பிக்கை கொண்டோன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வழி தவற மாட்டோம், தவறான கொள்கைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப வாங்க இப்போ அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்றத நம்ம இந்த 3 விதியின் அடிப்படையில் பார்க்கிறோம். என்ன 3 விதி நம்ம பார்த்தோம்? முதல்ல அல்லாஹ்வுடைய பண்புகளை படைப்பினங்களுடைய பண்போடு நம்ம என்ன செய்யணும், ஒப்பிடாமல் நம்ப வேண்டும். இது முதல் விதி. நம்ம ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அல்லாஹ்வுடைய பெயர்கள் மற்றும் பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சுன்னாவின் மூலம் எப்படி சொல்லி தந்திருக்கிறானோ அதை அப்படியே நேரடி பொருளை நம்பணும். அதில் எதையும் கூட்டக்கூடாது, எதையும் குறைக்கக்கூடாது. அதில் எந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எதற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்று பொருள் தராம, எதையும் மறுக்காம, அதே மாதிரி உதாரணங்களை கூறாம, ஒப்பிடாமல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லாம நம்ம என்ன செய்யணும், நேரடி பொருளை நம்ப வேண்டும். அடுத்து மூணாவது நம்ம சொன்னோம், அல்லாஹ்வுடைய பண்புகளை இப்படித்தான் இருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாமளா ஒரு விளக்கத்தை கொடுக்க கூடாது அப்படின்றதையும் நாம பார்க்கணும். ஆக இந்த 3 விதியின் அடிப்படையில அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம நம்புறோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய நம்பிக்கை சரியாக இருக்கும். சரி, இப்ப வாங்க, இப்ப நம்ம அல்லாஹ்வை எப்படி நம்புறோம், அல்லாஹ்வை எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறது அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தாஹான்ற 20வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தை சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அதே மாதிரி பாருங்க குர்ஆன்ல இந்த மாதிரி 7 இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரு இடம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 54வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதாக. சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தில் 3வது வசனத்துல சொல்றான். சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயத்தில் 2வது வசனத்துல சொல்றான். சூரா அல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தில் 59வது வசனத்துல சொல்றான். சூரத்து சஜ்தா 32வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல சொல்றான். சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயத்தில் 4வது வசனத்துல சொல்றான். இந்த அனைத்து வசனங்களையும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை நாம பார்க்கணும். சரி, அடுத்து வாங்க அல்லாஹ் தஆலா மேலே உயர்ந்திருக்கிறான் அப்படின்ற வசனங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள்ல சொல்றான். அதுல ஒரு இடம் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 18வது வசனம், அதுல வருது, வஹுவல் காயிரு ஃபௌக இபாதிஹி வஹுவல் ஹகீமுல் கபீர், அவனே தன் அடியார்களுக்கு மேலிருந்து அவர்களை அடக்கி ஆள்பவன்.
அன்றியும் அவனே தீர்க்கமான அறிவுடையவன், யாவையும் நன்கு உணர்பவன். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு மேலிருந்து என்ன செய்யறான்? அவங்கள ஆள்கிறான் என்று சொல்லி சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் எங்க இருப்பதாக சொல்றான்? மேலே இருப்பதாக. ஃபௌக்ன்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபௌக இபாதி, அவனுடைய அடியார்களுக்கு மேலே இருக்கிறதா சொல்றான். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான்றத பத்தி நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் மேலே இருக்கிறான். இதுக்கு முன்னாடி நம்ம சில வசனங்களை பார்த்தோம். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் மேலே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி பாருங்க, சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயத்தில் 50வது வசனம். يخافون ربهم من فوقهم ويفعلون ما يؤمرون. அவர்கள் தங்களுக்கு மேலுள்ள தங்கள் இரட்சகனை பயப்படுகின்றனர், இன்னும் தங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்கின்றனர். அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பற்றி சொல்றான். அவனுடைய அடியார்கள் என்ன செய்யறாங்க? மேலே இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு அவர்கள் பயப்படுகிறார்கள் சொல்லி சொல்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் எங்க இருப்பதா சொல்றான்? மேலே இருப்பதாக அல்லாஹ் சொல்றான். அடுத்து வாங்க. குர்ஆன்ல நம்ம பல வசனங்களை பார்த்தோம். அதே மாதிரி ஹதீஸ்ல பாருங்க, நபிகள் நாயகம் சாசம் இடத்துல ஒரு அடிமை பெண் வர்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சாசம் கேட்கிறாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று கேட்கும் போது அப்ப அந்த பெண் என்ன சொன்னாங்க? ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று சொன்னாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, நான் யாரு? நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள். அப்ப ரசூலா சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்யுங்க, ஏன் இவங்க மீனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குது, இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் நமக்கு விளங்குது அல்லாஹ் தஆலாவை பற்றி நம்ம என்ன நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ் மேலே இருக்கிறான்ற நம்பிக்கையை நம்ம இதன் மூலமாக பார்க்கணும். அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியில என்ன செய்யறாங்க? உரை நிகழ்த்துறாங்க. ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜில் ரசூல் அந்த இறுதி பேருரை செய்கிறாங்க பார்த்தீங்களா? அது செய்ததுக்கு அப்புறம் நான் இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சஹாபாக்கள் ஒப்படைச்சிட்டுன்னு சொல்றாங்க. கடைசியில் நபிகள் நாயகம் சாசம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியவாறு சொல்றாங்க, அல்லாஹ் மஷ்ஹத், அல்லாஹ் இதற்கு நீனே சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லி என்ன செய்தாங்க? சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலமா நமக்கு என்ன தெரியப்படுத்துறாங்க? அல்லாஹ் மேலே இருக்கிறான் அப்படின்றத நபிகள் நாயகம் சாஸ்திரம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து வாங்க, இது முஸ்லீம்ல ஒரு இந்த ஹதீஸ். புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன? மலக்குகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு டியூட்டி மாதிரி கொடுக்குறான். ஃபஜர்ல இருந்து அஸ்ர் வரைக்கும் ஒரு மலக்குகளுடைய குழு, மறுபடியும் அஸ்ர்ல இருந்து மறுநாள் ஃபஜர் வரைக்கும் என்ன செய்யறாங்க? மலக்குகளுடைய ஒரு குழு என்ன செய்யுது? மக்களை நம்பிக்கையாளர்களை கண்காணிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்துல போகும்போது கேட்கப்படும், கைஃப தரக்தும் இபாதி, அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை நீங்க என்ன நிலையில விட்டுட்டு வந்தீங்க? அப்ப அவங்க சொல்லுவாங்க, அத்தைனாகும் வஹும் யுஸல்லூன் வ தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன், நாங்க போகும்போது அவங்க என்னவா இருந்தாங்க? தொழுது கொண்டு இருந்தார்கள். நாங்க அவங்களை விட்டு வரும்போது அவங்க என்னவா இருந்தாங்க? தொழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது என்று சொன்னால், மலக்குகள் என்ன செய்யறாங்க? மேலே நோக்கி அந்த விஷயங்களை எல்லாம் சேகரித்துட்டு அடியார்களுடைய அந்த ரெக்கார்டு எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? மேலே நோக்கி செல்கிறார்கள் வருது. அப்ப இந்த ஹதீஸை நமக்கு என்ன தெரியப்படுத்துது? அல்லாஹ் மேலே இருக்கிறான் அப்படின்றத நாம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, அபுதாவுது வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. அதுல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அர்-ராஹிமூன யர்ஹமுஹுர் ரஹ்மான் யர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை, பூமியில் இருக்கக்கூடிய மக்கள்ல யார் மீது நீங்க அருள் செய்றீங்களோ அப்படிப்பட்டவர் மீது மேலே இருக்கக்கூடிய வானிலை இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன செய்கிறான்? அருள் செய்கிறான். மனிதர்கள், இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்கள் மீது நீங்க அருள் செய்தீங்கன்னு சொன்னா
வானிலை இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன செய்யறான் உங்கள் மீது அருள் செய்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். விளங்குதா? இதுல நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது மேலே உயர்ந்திருக்கிறான் அப்படின்றத நாம பார்க்கணும். சரியா? இப்ப சில குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ் நம்ம பார்த்தோம். என்னன்னு வந்துச்சு? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்றத பார்த்தோம். இன்னும் சில வசனங்கள் நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹ் மேலே உயர்ந்திருக்கான்னு பார்க்கிறோம். இதை நம்ம எப்படி விளங்கணும்? சில வசனங்களை பார்த்தா அல்லாஹ் வானிலை இருக்கிறான்னு வருது. இப்போ வானிலை இருக்கிறான்னு சொன்னா, வானத்தில் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் மேலே இருக்கிறான். வானத்தில் இருக்கிறான்னா வானத்தில் உள்ள இருக்கிறானா அல்லது தனித்து இருக்கிறானா? அதை நம்ம எப்படி விளங்கணும் அப்படின்றத பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆனில எங்கெங்கெல்லாம் ஃபிஸ்ஸமான்னு வருது. ஃபிஸ்ஸமானா என்ன? வானத்தின் மீது, வானத்திலே அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? ஃபீனா உள்ளே, மேலேன்னு அர்த்தம். சரி, இப்ப அல்லாஹ் வானத்தில் இருக்கிறானா? நம்ம எப்படி வானத்துக்குள்ளே இருக்கிறானா அப்படி நம்ம நம்பணுமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது நம்பிக்கை கிடையாது. அது என்ன? தவறான நம்பிக்கை. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை நம்ம எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு பாயினுன் அன் ஹல்கிஹி, அல்லாஹ் அவனுடைய அனைத்து படைப்புகளை விட்டும் விலகியவனாக தனித்திருக்கிறான் நம்ம நம்பணும். அல்லாஹ் அனைத்து படைப்புகளை விட்டு விலகியவனாக தனித்து உயர்ந்திருக்கிறான் நம்ம நம்பணும். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வானத்தில் இருப்பதாக சொல்றானே, அதுக்கு என்ன பொருள் சொன்னா இதை நல்லா விளங்கணும். அரபி மொழியில ஒரு இது குறிப்பிட்டு ஃபிஸ்ஸமான்னு சொல்லுவாங்க. வானத்தில் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ அலஸ்ஸமாய், அதாவது வானத்தின் மீது உயர்ந்திருக்கிறான் அர்த்தம். உதாரணத்திற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் சீரு ஃபில் அர்த், பூமியில நீங்க என்ன செய்யுங்க? சுற்றி வாருங்கள்ன்றான். பூமியில சுற்றி வாருங்கன்னா பூமிக்குள்ள சுற்றி வாருன்னு அர்த்தம் இல்லை, பூமிக்கு மேல நீங்க சுற்றி வாருங்கள் அர்த்தம். அதே மாதிரிதான் அல்லாஹ் தஆலா வானிலை இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? வானத்துல இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, வானத்திற்கு மீது உயர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தம் நம்ம என்ன செய்யணும்? கொள்ள வேண்டும். விளக்குதா? இது ஒரு விளக்கம். ரெண்டாவது ஒரு விளக்கம், அரபி மொழியில சமா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அஸ்ஸமான என்ன அர்த்தம்? வானம்னு அர்த்தம். அரபி அகராதியில சமா என்று சொல்லி எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க? அஸ்ஸமான் எதுக்குமா சொல்லுவாங்க? உயர்ந்ததுக்கு தான் சொல்லுவாங்க. அஸ்ஸமான என்னத்தை எதை குறிக்கிறது? உயர்ந்ததை குறிக்கிறது. அல்லாஹ் அல்லாஹு ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்ன அர்த்தம்? ஐ அலஸ்ஸமாஇ, வானத்தின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். விளங்குதுங்களா? அப்ப அல்லாஹ்வை பற்றி நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? அல்லாஹ் தஆலா வானத்திலே இருக்கிறானா நம்மளுடைய நம்பிக்கை என்னது? வானத்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, மாறாக 7 வானங்களுக்கு மேலே அர்ஷி மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யறோம்? வானத்திலே உயர்ந்திருக்கிறான்னு நம்ம சொல்றோம். புரியுதா? வானத்தில் இருக்கிறான்னா வானத்துக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் படைப்பினங்களை விட்டு, வானம் என்ன படைக்கப்பட்டதா இல்லையா? பூமி படைக்கப்பட்டதா இல்லையா? ஆக நம்ம எப்படி அல்லாஹ்வை நம்பணும்? அல்லாஹ் அனைத்து படைப்புகளை விட்டும் விலகியவனாக தனித்திருக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? தனித்து உயர்ந்திருக்கிறான் நம்ம நம்ப வேண்டும். விளங்குதுங்களா? அடுத்து நமக்கு இப்போ ஒரு சில சந்தேகம் வரலாம். என்ன? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 3வது வசனத்தை சொல்றான். وهو الله في السماوات وفي الأرض يعلم سركم وجهركم ويعلم ما تكسبون. அவனே வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்திற்குரிய அல்லாஹ். அவன் உங்களுடைய ரகசியத்தையும் உங்களுடைய வெளிப்படையானது என்ன செய்கிறான்? நன்கு அறிகிறான். இன்னும் நன்மையோ தீமையோ செய்து நீங்கள் சம்பாதித்தவரையும் அவன் நன்கறிவான். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? வானங்களிலும் பூமியிலும் என்ன செய்யறான்? அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இந்த வசனத்துல நமக்கு தெரிய வருது. அல்லாஹ் வானிலும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன செய்யுது? தெரிய வருது. அப்ப இதுக்கு என்ன விளக்கம்?
இந்த ஒரு வசனம் இத மாதிரி என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சில இடங்கள்ல சொல்றான். உதாரணத்துக்கு பாருங்க 57வது அத்தியாயத்துல 4வது வசனம். وهو معكم أينما كنتم. நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். இந்த மாதிரி வசனங்களை வைத்துட்டு சில பேர் என்ன வழங்கிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன இருக்கிறான், நீங்க எங்க இருந்த போதிலும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறான் என்ன அர்த்தம், அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான். நம்மளுக்கு கூட சில பேர் பயான் பண்ணும்போது சொல்லுவாங்க வநஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். இந்த குர்ஆன்ல சூரா காஃப் 50வது அத்தியாயத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் சூரா காஃப் 50வது அத்தியாயத்துல 16வது வசனம். இன்னும் நாம் பிடரில் உள்ள உயிர் நரம்பை விட அவனுக்கு மிக சமீபமாகவே இருக்கிறோம். பல்ல பிடரி நரம்பை விட என்னவா இருக்கிறான், மிக அருகில் இருக்கிறான் அப்படின்ற பாருனா சில பேர் என்ன செய்வாங்க, சில கருத்துக்களை சொல்றாங்க. சில பேர் அந்த நம்பிக்கையில் இருக்க போய் தான் அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நமக்குள்ளே இருக்கிறான், தூண்லேயும் இருக்கிறான், துரும்புலையும் இருக்கிறான்ற ஒரு கொள்கையில இருப்பதை நம்ம பார்க்கறோம். விளங்குதா? சரி, இப்போ இதை நம்ம எப்படி நம்புறது? அல்லாஹ் சொல்றான் நீங்க எங்கிருந்த போதிலும் உங்களோடு இருக்கிறேன்றான. அப்ப இதை நம்ம எப்படி விளங்குறது? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்றது நம்ம பார்த்தோம். இப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறேன்னு சொல்றான். இங்க என்ன, நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றான். இதை நம்ம எப்படி விளங்குறோம் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ரொம்ப பதட்டம் அடைய வேண்டியதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம எங்க சொன்ன 57வது அத்தியாயத்துல 4வது வசனம் பாருங்க. அந்த வசனத்தை முழுமையா படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அல்லாஹ் சொல்றான் ஹுவல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாம். அவன் எத்தகையவன் என்றால் வானங்களையும் பூமி என்ன செய்தான் 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவா அல் அர்ஷ், பின்னர் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அர்ஷின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறு அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் யஅலமு மா யலிஜு ஃபில் அர்தி வமா யக்ருஜு மின்ஹா வமா யன்திரு மினஸ் ஸமாய் வமா யஅருஜு ஃபீஹா. பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கு அறிவான். அப்புறம் சொல்றான் அல்லாஹ் தஆலா வஹுவ மாஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். நல்லா கவனிச்சு கேட்டீங்களா? முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா, வானத்தையும் பூமியையும் 6 நாட்கள்ல படைச்சான். பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், அர்ஷின் மீது உயர்ந்து விடுகிறான். பிறகு அல்லாஹ் சொல்றான் இந்த பூமியில் நுழைவதும் அதிலிருந்து வெளியேறுவதும் வானத்திலிருந்து இறங்குவதும் அதை நோக்கி மேலேறி செல்வதும் இதை அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், நன்கு அறிகிறான் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். அப்ப என்ன நமக்கு விளங்குது? அது தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். அல்லாஹ் நீங்கள் செய்பவைகளை நன்கு பார்க்கிறான். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அல்லாஹ் முதல்ல என்ன சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்தோம், பிறகு அர்ஷின் மீது உயர்ந்தோம். அல்லாஹ் தஆலா உயர்ந்தேன்றான், தனித்து சொல்றான் உயர்ந்தேன். பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியில் என்ன உள்ள வருது, பூமியிலிருந்து என்ன மேல போகிறது, வானத்திலிருந்து என்ன இறங்குகிறது, வானத்துல என்ன மேல் நோக்கி செல்கிறது, இதை அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அறிகிறான் சொல்லி சொல்றான். அடுத்து நீங்க எங்கிருந்த போதும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அப்ப நமக்கு என்ன விளங்குது சொன்னா, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். உயர்ந்திருந்த போதிலும் அவனுடைய அறிவினால், அவனுடைய அந்த ஞானத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த பூமியில நடக்கக்கூடியது, வானத்துல உயரக்கூடியது, வானத்திலிருந்து கீழே இறங்கக்கூடியது அனைத்தையுமே நன்கு அறிகிறான். அந்த நன்கு அறிய போய் தான் அல்லாஹ் சொல்றான் நீங்க எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் என்னவா இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான். உங்களோடு இருக்கிறான் என்ன அர்த்தம், அவனுடைய ஞானத்தினால, அவனுடைய கல்வி அறிவை கொண்டு, அவனுடைய அறிவை கொண்டு என்ன செய்யறான், நம்மோடு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன இருக்கிறான், அர்ஷின் மீது தான் உயர்ந்திருக்கிறான். ஆனா அவனுடைய ஞானம், அவனுடைய அறிவு என்ன செய்கிறது, நம்மோடு இருக்கிறது அப்படின்றத நாம் என்ன செய்யணும்,
நம்ப வேண்டாம். அதனால தான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்றார், வல்லாஹு பிமா தஅமலுன பஸீர், நீங்க செய்பவற்றை அல்லாஹ் நன்கு பார்க்கிறான். அப்ப நல்லா நமக்கு புரியுது, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துட்டான். உயர்ந்ததுக்கு அப்புறம் அவனுடைய அறிவை பத்தி அல்லாஹ் பேசணும். புரியுதா? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்து விட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், பூமியில் நடப்பது வானத்தில் நடப்பது அனைத்தையும் அவன் நன்கு அறிகிறான். அந்த பூமியில் இருக்கக்கூடிய நாம என்ன செய்தாலும் அல்லாஹ் நம்மோடு அவனுடைய ஆற்றினால் அவனுடைய அறிவினால நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். புரியுதா இல்லையா? எல்லாத்தையும் புரியுதா? சரி, இன்னும் அப்படியே தொடர்ந்து வாங்க. சூரே முஜாதிலா 58வது அத்தியாயத்துல 7வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்ன அல்லாஹ் يعلم ما في السماوات وما في الارض ما يكون من نجوى ثلاثة الا هو رابعهم ولا خمسة الا هو سادسهم ولا ادنى من ذلك ولا اكثر الا هو معهم اينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة ان الله بكل شيء عليم. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவற்றையும் நன்கறிகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? மூவரின் ரகசியத்தில் அவன் அவர்களில் நான்காவதாக இல்லாமல் இல்லை, ஐவருடைய ரகசியத்தில் அவன் அவர்களில் ஆறாவதாக இல்லாமல் இல்லை, அதைவிட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்த போதிலும் அவன் அவர்களுடன் இல்லாமல் இல்லை. பின்னர் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு மறுமை நாளில் அவன் அறிவிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளை பற்றியும் நன்கு அறிகிறவன். இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், 3 பேர் இருந்தா 4வது, 5 பேர் இருந்தா 6வது என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி என்ன சொல்றான், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிகிறான். அப்ப இது நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஹதீஸுகளை கொண்டு சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் முன்சென்ற நல்லவர்கள் இவங்க அளவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதே அடிப்படையில தான் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கான்றதை அதை அப்படியே நம்பினாங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை அவங்க என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க, எப்படி நம்ப சொல்லி இருக்கிறாங்க, அவனுடைய அறிவை கொண்டு நம்மோடு இருக்கிறான் என்று நம்ம நம்புறோம்னு சொன்னா நமக்கு எவ்வித குழப்பமும் கிடையாது. இல்ல இல்ல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அவனே இருக்கிறான்ற அர்த்தத்தை நம்ம கொடுத்தோன்னு சொன்னா அது எல்லா வகையிலும் என்ன செய்யும், நம்மளை தவறான நம்பிக்கைக்கு தான் கொண்டு போகும். ஏன், முதல்ல நம்ம பார்த்தோம் அல்லாஹ்வை பற்றி இஸ்லாம் என்ன நம்ப சொல்லுகிறது, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் நம்மளை நம்ப சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸின் மூலமா நம்ம பார்த்தோம், அப்படித்தான் நம்ப வேண்டும், அதுதான் சரியான கொள்கைன்னு பார்த்தோம். இந்த கொள்கைக்கு மாற்றமாக குர்ஆன்ல சொல்லப்பட்ட இந்த வசனங்களை ஒரு மனிதன் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னா அவனே இருக்கிறான் ஒரு மனிதன் நம்புறான்னா அப்ப என்னாச்சு, இது வரைக்கும் நம்ம சொன்ன அனைத்து தகவல்களையும் அவன் மறுக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆகும். ரெண்டாவது பாருங்க, இந்த மாதிரி ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்மோடு இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய உள்ளமையோடு அவனுடைய ஜாத்தோடு நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நம்புறது என்ன, குஃபுரான கொள்கை அப்படின்றத அல்லாஹ் குர்ஆன்லயே நமக்கு தெரியப்படுத்துறான். சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல 17வது வசனம், இந்த வசனத்துல பாருங்க, லகத் கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் அவன்தான் மரியமுடைய குமாரன் மசி என்று கூறினார்களே, அத்தகையோர் திட்டமாக நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டனர், காபிர்களாக ஆகிவிட்டனர். யார சொல்றான் அல்லாஹ் தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று யார் சொன்னார்களோ அவங்க என்ன ஆயிட்டாங்க, காபிர்களாக ஆயிட்டாங்க. என்ன அர்த்தம், கிறிஸ்துவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, திருத்துவக்கள் என்ன, இயேசு இருக்காங்கல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்குள்ள யார் இருக்கா, அல்லாஹ் இருக்கிறான். கர்த்தர்னு சொன்னா அல்லாஹ் தான் டார்கெட் பண்றாங்க. அப்போ அல்லாஹ் இயேசு இவங்கெல்லாம் என்ன ஒண்ணு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்குள்ள யார் இருக்கா, அல்லாஹ் இருப்பதாக சொல்றாங்க. விளங்குதா? அதுதான் அல்லாஹ் என்ன தெளிவா சொல்றான் பாருங்க, 5வது அத்தியாயத்தில் 73வது வசனத்தில், அஞ்சாவது அத்தியாயத்தை 73வது வசனம், லகத் கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹ தாலிசு ஸலாஸா, நிச்சயமாக அல்லாஹ் மூவரில்
மூன்றாவதனாக இருக்கிறான் என்று கூறியவர்கள் திட்டமாக காபிர்களாக ஆகிவிட்டார்கள். அப்ப அவங்க என்ன சொல்வாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்குள்ள யார் இருக்கா? அல்லாஹ். அல்லாஹ் தான் ஈசா, ஈசா தான் அல்லாஹ். அப்ப இது நமக்கு என்ன சொல்றோம், அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி யார் ஒருத்தவன் அல்லாஹ்வை கொண்டு வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்குள்ளே இருப்பதாக சொல்றானோ அவன் என்ன ஆயிட்டான், காபிராக ஆயிட்டான். இப்ப அல்லாஹ்வை கொண்டு வந்து நான் உங்களுக்குள்ளே இருக்கிறான், எனக்குள்ளே இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான், இங்கேயும் இருக்கிறான், தூண்லேயே இருக்கிறான், துருப்புலேயே இருக்கான், இதுதான் சரியான கொள்கையா? ஒரு நபிக்குள்ளேயே இருப்பதாக சொல்றதே அல்லாஹ் என்னன்னு சொல்றான், குஃபுர்ன்றான். அவங்க எல்லாம் காஃபிர்னு சொல்றான் அந்த மாதிரி நம்பிக்கை கொண்டவங்க. அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வை கொண்டு வந்து அர்ஷ்ல இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லி சொன்னா அது என்ன, குஃப்ரு என்பது அல்லாஹ்வே சொல்றான். அதனால தான் இது சம்பந்தமா வரக்கூடிய அனைத்து ஆய்வுகளையும் தகவலையும் வைத்து மார்க் அறிஞர்கள் முன் சென்ற நல்லோர்கள் என்ன நமக்கு சொல்றாங்க தெரியுமா, யார் ஒருத்தவன் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் அவனுடைய உள்ளமையோடு அர்ஷ்ல இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறான், பூமியிலும் இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் சொல்றான்னா அவன் என்ன ஆயிடுவான், காஃபிர் ஆயிடுவான். அவன் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை என்ன, குஃபுரான கொள்கை. இதே கொள்கையோடு அவன் மரணிச்சான்னா நிரந்தர நரகவாசின்றான். விளக்குதா? அதனாலதான் அல்லாஹ்வை பற்றி நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல நம்ம சரியாக இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான்றதை நம்ம எப்படி நம்ப வேண்டும், எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ் தன்னுடைய அறிவை கொண்டு நம்மோடு இருக்கிறான் அப்படின்றது நாம நம்ப வேண்டும். விளங்குதுங்களா? அடுத்து நம்ம ஒரு வசனம் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு விளக்கமும் கொடுத்துடுறோம். என்ன, 6வது அத்தியாயத்துல 3வது வசனம், மேலும் அவனே வானங்களிலும் இருக்கிறான் பூமியிலும் இருக்கிறான் என்று மாதிரி வருது இந்த வசனம். அந்த அல்லாஹ் வானிலும் இருக்கிறான் பூமியிலும் இருக்கிறான்ற மாதிரி என்ன செய்யறாங்க சில பேர் இந்த இடத்துல தவறான பொருள் சொல்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த பொருள் கொள்ளல. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் ஹுவல்லான்றான். அல்லாஹ்னா என்ன அர்த்தம், இலாஹ்ன்ற வார்த்தையில என்ன செய்யுச்சு, அல்லாஹ்ன்ற வார்த்தை வந்துச்சு. இலாஹ்னா என்ன அர்த்தம், லா இலான்னு சொல்றோம், என்ன அர்த்தம், வணக்கத்திற்குரியவன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் எங்க இருக்கிறாங்க, சமாவாத் வானத்திலும் இருக்கிறார்கள் பூமியிலும் இருக்கிறார்கள். அல்லாஹ் வானத்துல பூமியில இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய மக்கள் எங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய படைப்பினங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, வானிலும் இருக்கிறது பூமியிலும் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்றான். விளங்குதா? அடுத்து சொல்றான் பாருங்க, யஅலமு சிர்ரக்கும் வஜஹரக்கும் வயஅலமு மா தக்ஸிபூன், நீங்க வெளிப்படுத்தக்கூடியதையும் மறைக்கக்கூடியதும் அல்லாஹ் என்ன செய்யறான், நன்கு அறிகிறேன்னு சொல்லி சொல்றான். விளங்குதா? ஆறாவது அத்தியாயத்தை 3வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், வஹுவ அல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வ ஃபில் அர்தி, மேலும் அவனே வானங்களிலும் பூமியிலும் வணக்கத்திற்குரிய அல்லாஹ். இந்த வசனத்தை சில பேர் தவறா என்ன விளங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் பூமியில இருக்கிறான் அதைத்தான் இங்க சொல்றான், எல்லா இடத்துலயும் இருக்கிறான், நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டும் தவறாக விளங்கி கொண்டாங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் வானத்திலும் இருக்கிறார்கள். யாரு, படைப்பின, இந்த படைப்பினர் மலக்குகள். பூமியில யாரு, மனிதர்கள், மற்ற படைப்பினங்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை பூமியில வணங்குறாங்க. அப்ப அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் வானிலும் இருக்கிறார்கள் பூமியிலும் இருக்கிறாங்க. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய படைப்பினங்கள் வானிலும் இருக்கிறது பூமியிலும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அடுத்து இதற்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா, வஹுவ அல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத், நிறுத்திக்கணும். அல்லாஹ் அல்லாஹ் வானிலே இருக்கிறான். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டது. வஹுவ அல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத், அல்லாஹ் வானிலே இருக்கிறான் என்பதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வஃபில் அர்தி யஅலமு சிர்ரக்கும் வஜஹரக்கும் வயஅலமு மா தக்ஸிபூன், பூமியிலே மனிதர் உங்களுடைய ரகசியங்களையும் உங்களுடைய நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க என்ன சம்பாதிக்கிறீங்கன்றதை என்ன செய்யறான், அல்லாஹ் அறிகிறான் என்ற அர்த்தம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக எந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்றது தான் என்ன சரியான கொள்கை அப்படின்றத நாம விளங்கி கொள்ள வேண்டும். சரிங்களா?
இந்த மாதிரி விளக்கம் பொதுவாக யார் கொடுக்குறாங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஜஹ்மியான்னு சொல்லி ஒரு வழிகட்ட கூட்டம் இருக்கு. ஜஹ்மியாக்கு அவங்களால யார் கவரப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அல்லாவை பற்றி அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள்ல கூட மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. அல்லாவை பற்றி கேட்கும் போது அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான்ற நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க. ஆக இது குஃப்ர் அப்படின்றத நாம விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷை பத்தி நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறது வருது. என்ன, அல்லாஹ்வுடைய அர்ஷ்னா என்ன, அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்பது என்ன அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கூட சுட்டி காட்டணும். சில பேர் அர்ஷ்னு சொன்னா என்னமா சொல்றாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னா என்ன அர்த்தம், இந்த தவறான பொருள் கொண்டவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். அப்ப இஸ்தவானா என்ன அர்த்தமா, இஸ்தவல்லான்னு வாங்க. இஸ்தவல்லான்னா ஆட்சி, ஆட்சியை பெறுவதுன்னு அர்த்தம். விளங்குதா, இஸ்தவல்லான்னு சொன்னா ஆட்சியை பெறுவது. அப்ப இஸ்தவா அல் அர்ஷ் நம்ம என்ன சொல்றோம், இஸ்தவான்னு சொன்னா அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், இஸ்தஅலான்ற அர்த்தத்தை நம்ம சொல்றோம். இல்ல இல்ல, இஸ்தவான்னு சொன்னா ஆட்சி அதிகாரத்தை பெறுவது அப்படின்னு அர்த்தம்னா அல்லாஹ் என்ன சொல்றான், அர் ரஹ்மான் அல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் சரியான அர்த்தம். இல்ல உயர்ந்திருக்கிறான் பொருள் கொள்ளக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தை தான் பெற்றிருக்கான்ற பொருள் கொள்றது அதுதான் சரின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் வரும், ரஹ்மான் அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சியை பெற்றிருக்கான். இப்ப அர்ஷின் மீது தானே பெற்றிருக்கானா, வானத்துல இல்லையா அல்லாஹ்வுடைய ஆட்சி, பூமியில இல்லையா அல்லாஹ்வுடைய ஆட்சி, புரியுதா கேட்கறது. அல்லாஹ் அர்ஷின் மீது ஆட்சியை பெற்றிருக்கான்னு சொன்னா அப்ப அல்லாஹ் அவனுடைய ஆட்சி எல்லா பிரபஞ்சத்திலும் இருக்குது. அப்ப அதுக்கு என்ன பொருள், அப்ப அவனுடைய ஆட்சி என்பது அர்ஷோடு சுருங்கிடுச்சா, அர்ஷோடு மட்டும் தான் இருக்குதா, என்ன பொருள் இது. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு சொன்னா அவன் என்ன பண்ணிருக்கிறான், அர்ஷன்னு சொன்னா ஆட்சி பீடன்னு சொல்லுவாங்க. அர்ஷன்னு சொன்னா அவனுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அவனுடைய அரசாங்கம், அவனுடைய ஆட்சி, அதுதான் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னா அல்லாஹ் அர்ஷன்னு சொன்னா என்ன அர்த்தம், அர்ஷன்னு சொன்னா என்ன அர்த்தம், ஆட்சி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அப்படிதான் இதுல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏழாவது அத்தியாயத்துல 54வது வசனத்துல பாருங்க, இது அபுல் அலா மௌதூதி ஜமாத் இஸ்லாமி அவங்க போட்டிருக்க ஐஎஃப்சி குரான் தமிழ்ல அதுல சொல்றாங்க, சும்மஸ்தவா அலல் அர்ஷ், பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான், பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ் என்ன சொல்றாங்க அவங்க, அல்லாஹ் அர்ஷ்னு சொன்னா என்ன சொல்றாங்க விளக்கம், ஆட்சி பீடம். அர்ஷ்னு சொன்னா என்னவா, ஆட்சி பீடம். இது தவறான பொருள் அப்படின்றதுக்கு நாம இது சொல்றோம். இவங்க அந்த பொருளை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, அர்ஷ்னு சொன்னா ஆட்சி பீடம். அர்ஷுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி பார்க்கும்போது நம்ம முன்னாடி கூட பார்த்தோம். சூரா ஹாக்கா 69வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகம் யௌமஇதின் ஸமானியா, உம் இறைவனின் அர்ஷை அன்று 8 வானவர்கள் தங்கள் மீது சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு அவங்க ஃபுட்நோட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, இந்த வசனம் முத்தஷாபியாத் வசனமாகும். முத்தஷாபியாத்னா எனக்கு யாருக்கும் தெரியுமா, குர்ஆன்ல முஹ்கமாத் வசனங்கள் இருக்கிறது. அது என்ன, தெளிவா அதனுடைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிடும். முத்தஷாபியாத்னா அதனுடைய உண்மையான பொருள் அல்லாஹ் தான் அறிவான். அதுக்கு பல பொருள் இருக்கும், அதுல உண்மையான என்ன பொருள் என்பது யார் செய்வான், அல்லாஹ் தான் அறிவான். உதாரணத்துக்கு பாருங்க, தஜ்ஜால் எப்போ வருவான், யாஜூஜ் மாஜூஜ் எப்போ வருவாங்க, அவங்க வந்தா என்ன மாதிரி ஆகும், இதெல்லாம் உண்மையான பொருள் அல்லாஹ் தான் அறிவான். விளங்குங்களா, இதுதான் முத்தஷாபியாத்தான வசனம். இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷை இவங்க என்ன சொல்றாங்க, 8 மலக்குகள் சுமப்பாங்கன்றாங்களே, அது அல்லாஹ் சொல்றான்.
அதை இவர் என்ன சொல்றாரு அபுல் அலா மௌதுதி, இவரை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இவருடைய தர்ஜுமா நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த விளக்கத்தை நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மலக்குகள் 8 மலக்குகள் அர்ஷ் சுமக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருளா அவர் சொல்றாரு, முதல்ல இது முத்தஷாபியாத்து. இது முத்தஷாபியாத்தா, அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமக்கிறாங்களே அது முத்தஷாபியாத்தா. என்ன அர்த்தம், அந்த பொருள் நமக்கு தெரியாது, அது யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல சொல்லிட்டார் வேணுதா, முதல்ல இந்த அடிப்படையே தப்பு. எந்த அடிப்படை, அல்லாஹ் அக்கீதா சொல்றான் பாத்தீங்களா, அக்கீதாவுடைய விஷயங்கள்ல நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எதுவுமே என்ன முத்தசாபியாத்தே கிடையாது. அது எல்லாமே எந்த ஆயத்துகள், முஹ்கமாத், தெளிவா விளங்கக்கூடியது. அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்லிட்டான், விளங்குதா. குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல பல வசனங்கள், குர்ஆன்ல எந்த ஒரு பக்கமும் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய ஒரு பண்பையோ அவருடைய சிபத்தையோ தெரியப்படுத்தாம இருக்காது. அப்ப அந்த எல்லா இதையும் என்ன பண்றாரு, முத்தஷாபியாத்னு சொல்றாரு. முதல்ல இந்த அடிப்படையே தப்பு. அல்லாஹ் அக்கீதால சொன்ன விஷயங்கள் முஹ்கமாத் அப்படின்றத நாம என்ன செய்யணும், தெளிவாக சொல்லப்பட்ட வசனங்கள்ல தான் இருக்கிறது அப்படின்றத நாம நம்பணும். புரியுதா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அர்ஷ் என்றால் என்ன என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அர்ஷ் என்றால் என்னவென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அப்படி ஏதாவது இருக்குதா, அர்ஷ்னா என்ன அப்படின்றத பத்தி பாருங்க. பாருங்க, அர்ஷ் என்பது என்னவென்று நமக்கு அறிந்து கொள்ள முடியாது என்றார் பார்த்தீங்களா. புகாரி முஸ்லிம்ல வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அத்தத்ரி ஐன தக்ருபு ஷம்ஸ் குல்து அல்லாஹு ரசூலுஹு ஆலம். நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இந்த சூரியன் எங்கு மறைகிறது, மறைந்து எங்கு செல்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது என்ன செய்கிறது, ஹத்தா இன்னஹா தذهب حتى تسجد تحت العرش عند ربها وتستأذن. அது என்ன செய்கிறது, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே போய் என்ன பண்ணும், சஜ்தா செய்கிறது. அதற்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், மறுபடியும் மறுநாள் வரும் என்று சொன்னார்கள். அப்ப அர்ஷ் என்று சொன்னா என்ன செய்யப்படாது, அறியப்படாதது அப்படின்றாரு இவர். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அர்ஷ் என்பது இருக்கிறது, அதனுடைய பொருள் நமக்கு விளங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வசனமே நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குகள் சுமப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து வாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இத அனா மூசா ஆஹிதுன் பிகாயிமத்தின் மின் கவாயிமில் அர்ஷ். மக்கள் எல்லாம் மூச்சு அடைந்ததுக்கு அப்புறம் சூர் ஊதப்படும். அப்ப நபிகள் நாயகம் சாஸ்திரம் எழுந்திருப்பாங்க. எழுந்திருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அர்ஷனுடைய கால்களை ஒரு கால்கள் என்ன செய்திருப்பாங்க, பிடித்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்றத நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொல்றாங்க. ஆக அர்ஷ் என்பது இருக்கிறது, அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொல்றாங்க, அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகள்ல ஒரு மலக்கை பத்தி எனக்கு என்ன செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்களுடைய காதினுடைய நுனியிலிருந்து அவங்களுடைய தோள்பட்டைக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு, அதை கடப்பதற்கு 700 ஆண்டு காலம் ஆகுன்றாங்க. ஆக அர்ஷ் சுமக்கிறாங்க மலக்குங்க. அந்த அர்ஷ் இப்படி இருக்கும், அது ஒரு சிம்மாசனம், அதற்கு கால் இருக்கும், அதை சுமப்பாங்க என்று இவ்வளவு சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அர்ஷ்னா ஒண்ணுமே தெரியாதுன்னா அது முத்தஷாபியாத்னா இது என்ன இது? அப்ப இது தவறு அப்படின்றது நாம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அவர் சொல்றாரு இந்த ஃபுட் நோட்ல, இறுதி தீர்ப்பு நாளில் அதனை 8 வானவர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் விதத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டிருப்பான். 8 வானவர்கள் அவனை அர்ஷுடன் சேர்த்து சுமந்து கொண்டிருப்பார்கள் என்பது எந்நிலையிலும் கற்பனையும் செய்து பார்க்க முடியாதது.
அதே நேரத்தில் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருப்பான் என்று குர்ஆனில் கூறப்படவில்லை. இறைவனின் சுயத்தன்மை குறித்து திருக்குர்ஆனில் எந்த கருத்தோட்டமும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்தோட்டமும் கூட உடல், திசை, இடம் ஆகியவற்றை விட்டு தூய்மையானவனாகி இறைவன் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறான், ஒரு படைப்பு அவனை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுவதற்கு தடையாக உள்ளது. இது எல்லாத்தையும் பார்த்தா அவர் என்ன வச்சிருக்காரு, சேர்ல வந்து 8 பேர் ஒரு ஆள் தூக்கிட்டு இருந்தா அப்படி இருந்திருக்கோம். அதை மாதிரி என்ன செய்யறாரு, அவர் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்காரு. அதுதான் நம்ம முதல்ல நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அர்ஷ் மீது உயர்ந்திருக்கிறான் அப்படின்றத பற்றி சொல்லும் போது 3 அடிப்படையை சொன்னோம் பார்த்தீங்களா. அது ஒரு முக்கியமான அடிப்படை என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, படைப்பினங்களோட பண்போடு ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு பண்பு, ஒரு பெயர் இருக்கிறது, அல் அலியு. அல் அலியுனா என்ன, உயர்ந்தவன் அர்த்தம். அப்போ உயர்ந்திருப்பது என்ன, அவனுடைய பண்பு, சிபத்து உளுன்னு சொல்லுவாங்க, உயர்ந்திருக்கிற பண்பு. அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு நம்பணும். இவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வை கொண்டு வந்து என்ன பண்றாரு, படைப்பினங்களுடைய பண்போடு அவர் ஒப்பிடுறதுனால தான் இவ்வாறு தவறு செய்யறாரு. இந்த இடத்துல தவறு செய்திருக்காரு. இவருடைய இது நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக நல்லா விளங்கிக்கணும், இது என்ன தவறான கொள்கை, விளங்குதா? இந்த கொள்கை இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வை பற்றி இந்த மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்ற நம்பிக்கையில இவ்வாறு ஒரு மனிதன் சொல்றான்னு சொன்னா அது என்ன செய்யப்படும், தவறான கொள்கையாக தான் கணிக்கப்படும், பார்க்கப்படும் அப்படின்றதையும் நாம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம இன்னொன்னையும் சொல்றோம். சில பேர் என்ன பண்றாங்க, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னா எப்படி அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னா எப்படி அப்படி தான் விளங்கணும். எப்படி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். உயர்ந்திருக்கிறான் இஸ்திவானா என்ன, அதற்கு என்ன பொருள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, முதல்ல பாருங்க, இந்த இஸ்தவான்ற வார்த்தை வருது பாத்தீங்களா, அந்த வார்த்தை அரபியில 4 வகையாக பயன்படுத்தப்படும். இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கான்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இஸ்தவான்ற வார்த்தை அரபியில 4 வகையாக பயன்படுத்தப்படும். ஒண்ணு என்ன, அந்த வார்த்தை பொதுவாக பயன்படுத்தப்படும். எப்படி, உதாரணத்திற்கு சூரத்து யூசுப் எடுங்க, 12வது அத்தியாயத்துல 14வது வசனம். பதினாலாவது வசனம் அதுல வருது, சார் அந்த வசனம் என்ன எனக்கு சரியா தெரியல, சூரத் யூசுப்ல தான் வருது. அதுல வருது, فلما بلغ أشده واستوى آتيناه حكما وعلما. அது என்ன சொல்லப்படுதுன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த அவங்க வந்து ஒரு நிலை பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, வஸ்தவான்ற ஒரு வார்த்தை வருது. வஸ்தவானா இந்த இடத்துல என்ன பொருள் கொள்ளப்படுதுன்னு சொன்னா, அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் அப்படின்ற பொருள். இஸ்தவான்ற ஒரு அர்த்தம் என்ன, பூர்த்தி செய்தல், கம்ப்ளீட் பண்றது, விளங்குதா ஒரு அர்த்தம். அடுத்து இஸ்தவான்ற வார்த்தை அரபி மொழியில, அந்த இஸ்தவான்ற வார்த்தை அதோடு வாவ் வந்துச்சுன்னு சொன்னா, இஸ்தவா சில நேரத்தில் ஒண்ணுமே இல்லாம வரும், அப்படி வரும்போது பூர்த்தி செய்தல்ன்ற அர்த்தம் வரும். சில நேரங்கள்ல அது சொல்லுவாங்க, உறுப்பை இல்லத்துன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து வாவுன்னு வரும். வாவ் அந்த இஸ்தவான்ற வார்த்தையோடு சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா, அப்போ அது எதற்கு பொருள் வரும்னு சொன்னா, தசாவி, சமம்ன்ற அர்த்தத்துல வரும். இஸ்தவான்ற வார்த்தையோடு வாவ் வந்துச்சுன்னு சொன்னா சில, அப்ப என்ன அர்த்தம் வரும், வாவ் அப்படி வந்துச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல தசாவி, தசாவின்னா சமம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அரபியில, இஸ்தவல் மா வல் ஹஷர், தண்ணீர் வந்து என்ன செய்துச்சு, நம்ம நீரை அளவிடுவதற்கு வந்து இப்பெல்லாம் வந்து வச்சிருக்காங்க தெரியுமா, என்ன பண்ணுவாங்க, கம்பை வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பழைய காலத்தில் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இஸ்தவல் மா வல் ஹஷர், அந்த நீர் என்ன செய்துச்சு, கட்டைக்கு சமமாக வந்து விட்டது அப்படின்றது பயன்படுத்துவாங்க. அப்போ இஸ்தவான்ற வார்த்தை சமம் அப்படின்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படும். அடுத்து
இஸ்தவன்ற வார்த்தை இலா என்ற வார்த்தையோடு வரும் அரபியில. எப்ப இலான்ற வார்த்தையோடு வருதோ அப்ப என்ன அர்த்தம் வரும் அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா சூரா ஃபுஸ்ஸிலத் அவன் பார்த்தோம். இஸ்தவன்ற வார்த்தை 4 விதமான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். இஸ்தவன்ற வார்த்தை தனித்து வந்ததுன்னு சொன்னால் அப்போ என்ன பரிபூர்ணமான நிறைவான அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஒன்று அதுக்கு பார்த்தோம். ரெண்டாவது, இஸ்தவன்ற வார்த்தையோடு பொதுவாக அது வரும்போது என்ன செய்யும், அதுக்கு பின்னாடி வாவுன்ற வார்த்தை வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் சமம் அப்படின்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். அடுத்து இஸ்தவன்ற வார்த்தை சில நேரங்களில் எப்படி வரும்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இலான்ற வார்த்தை வரும். அலிஃப் லாம் யா உருஃப ஜாரான்னு சொல்லுவாங்க. இந்த இலான்ற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன நாடுவது என்று பொருள். அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹாமீம் சஜ்தான்ற 41வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்றான், சும்மஸ்தவா இல ஸமாஇ வஹிய துஹானுன், பின்னர் வானத்தை அது புகையாக இருக்கும் நிலையில் அவன் நாடினான். இப்போ இஸ்தவன்ற வார்த்தையோடு இலா வந்துச்சு சொன்னா அப்ப அங்க என்ன அர்த்தம் வரும், நாடுவது அப்படின்ற அர்த்தம் வரும். அடுத்து இஸ்தவன்ற வார்த்தை அலா ஐன் லாம் யா இதுக்கு தான் சொல்லுவாங்க உருஃப ஜார்ரா. அலான்ற வார்த்தையோடு வரும். இந்த 4 வகையில தான் வரும், தேவை வகையில வராது. அலான்ற வார்த்தையோடு இஸ்தவா வந்துச்சுன்னு சொன்னா அதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா ஒரே அர்த்தம் தான், அல் உலு. அல் உலுன்னா அல் இஸ்தஅலா உயர்வதுன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே அர் ரஹ்மானு அல் அர்ஷ் இஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அப்ப என்ன 4 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு முழுமைப்படுத்துவது, ரெண்டாவது அர்த்தம் என்ன சமப்படுத்துவது, மூன்றாவது அர்த்தம் என்ன நாடுவது, நாலாவது உயர்வது. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் அர்ஷின் மீது இஸ்தவான்ற வார்த்தை அர்ஷோட கொண்டு வரான் பாத்தீங்களா, அந்த எல்லா இடத்துலயும் அல்லாஹ் என்ன வார்த்தையை கொண்டு வரான், அலான்ற வார்த்தையை தான் கொண்டு வரான். அப்ப எப்போ இஸ்தாவா அலான்ற வார்த்தையோடு வருதோ அப்ப அங்க என்ன அர்த்தம் கொடுக்க முடியும், நம்ம ஒரே அர்த்தம் தான். அரபி அகராதியில் என்ன அர்த்தம், உயர்வது. அதுதான் நம்ம சொல்றோம். அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறேன்னு சொல்றானோ அந்த எல்லா இடத்துலையும் இஸ்தவான்ற வார்த்தை எப்படி வந்திருக்கிறது, அலான்ற வார்த்தையோடு தான் வருது. அப்ப நம்ம என்ன பொருள் கொள்ளணும், உயர்ந்திருக்கிறான் தான் சொல்லணும். அந்த பொருள் கொள்வது தான் அரபி அகராதி ரீதியாகவும் சரி, அப்படித்தான் பொருள் முன் சென்ற நல்லவர்கள் கொண்டிருக்காங்க. விளங்குதா? அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்தான்னு பொருள் கொண்டனா என்ன ஆயிடுச்சு, முதல்ல அரபி அகராதி ரீதியா அந்த பொருளை தப்பு. விளங்குதா? அரபி அகராதியில் என்ன பொருள், அமர்ந்தான்னு பொருள் கொள்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அலான்னு வருமா என்ன பொருள் கொள்ளணும், உயர்ந்தான் தான் பொருள் கொள்ளணும். ரெண்டாவது வகையிலும் தப்பு. என்ன தெரியுமா, நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. விளங்குதா? அல்லாஹ் அனைத்து படைப்பினங்களை விட்டும் தேவையற்றவன், தனித்து விலகி இருக்கிறான். நம்ம விளங்குறோம். அனைத்து விட்டும் உயர்ந்திருக்கிறான். ஒரு மனிதன் அர்ஷ பொறுத்த வரைக்கும் அர்ஷ் என்ன, படைக்கப்பட்டது ஒரு பொருள், படைப்பின மஹ்லூக் அதுவும். விளங்குதா? அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், அப்ப என்ன அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்திருக்கிறான் என்ன பொருள் சொல்றான், தேவையுடையவனாக அவன் ஆக்குறான். விளங்குதா? அர்ஷோட இருக்கிறான்னா அப்ப என்ன ஆச்சு, அவன் அர்ஷை விட்டு அல்லாஹ்வை படைப்பினத்தை விட்டு அவன் என்ன செய்யல, தனித்தவனாக கொள்ளல. அப்ப இந்த வகையில பார்த்தாலும் தப்பு. அதனாலதான் சொல்றாங்க, யார் ஒருவன் அல்லாஹ்வை படைப்பினங்களுக்குள்ளே இருப்பதாக நம்புறானோ அவன் என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய சிபாத்துல அவன் தவறு செய்யறான்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் சொல்றோம் அல்லாஹ் அர்ஷின் மீது அமர்ந்தான்னு சொல்லக்கூடிய அர்த்தமும் என்ன, தவறான அர்த்தம், தவறான கொள்கை அப்படின்னு நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னு தான் என்ன செய்யணும், நம்ப வேண்டும். இதுதான் சரியான அர்த்தம். எப்படி அகராதி ரீதியாகவும் பார்க்குறோம், அடுத்து சஹாபாக்கள் அப்படிதான் விளங்குனாங்க. இதுதான் சரியான கொள்கையும் கூட. இதற்கு மாற்றமா போனால் நம்ம தவறு தான் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இன்ஷா நம்ம சொன்ன விஷயத்தை சரியான முறையில் அல்லாஹ் தஆலா நம்ம விளங்குவதற்கு நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆனால் அகூலு கௌலி ஹாதா வலக்கும் வஸாலிம் முஸ்லிமீன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும்.